தனுசு பிப்ரவரி 23 ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எந்த மாதிரி மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்றதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க, கண்டிப்பா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளுடைய சேனல்ல புதுசா வரவங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அண்ட் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன் ஆன் ஒன் கான்வர்சேஷனா மட்டும்தாங்க இருக்க போகுது. எந்த ஒரு ஆர்டிபிஷியலும் நான் உள்ள கொண்டு வர போறதே கிடையாது. இது முறைப்படி திருக்கணித பஞ்சாகத்தின் அமைப்புல தான் வந்து இருக்க போகுது. நீங்க மறக்காம என்ன ராசி நட்சத்திரத்துல பிறந்தீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க அப்படின்றத என்னோட வீடியோவோட கமெண்ட்ல போய் சொல்லுங்க, அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த பிப்ரவரி 23 என்னதாங்க மாற்றம் வரப்போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் எல்லாமே எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் என்ன மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு பிப்ரவரி 23க்கு அப்புறம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ராசி பலன் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு பலன், அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் பல வீடியோஸ்ல வந்து இதை சொல்லிட்டே தான் இருக்கேன். இதை நீங்க கேக்குறீங்க, அதுக்கப்புறம் அப்படியே மறந்துடுறீங்க. இந்த ராசி பலன் அப்படின்றது எல்லாரும் ஜென்ரலா பாக்குறது. உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்னம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதனுடைய அடிப்படையில தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, கோச்சாரத்துல கிரக நிலைகள் மாறும், உங்களுக்கு ஒரு தசாபுக்தி நடக்கும். சோ இதனுடைய அடிப்படையில மட்டும்தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, என்னங்க நீங்க நல்லதாதான் பலன் சொல்றீங்க, ஆனா எனக்கு வந்து நடக்கிறது எல்லாமே வந்து ரிவர்ஸ் இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து கேட்பீங்க. உங்களுடைய ஜாதகத்துல 6, 8, 12 இதோட தசாபுக்திகள் வரும்போது பல வருடமா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், ஏமாற்றங்கள், பொருள் விரயம் இது எல்லாமே வந்து ஏற்பட்டிருக்கும். சோ அதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகங்கள்ல நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேங்க, கம்மிங் டு த பாயிண்ட். இந்த மாதத்துல உங்களுக்கு கால சர்ப்ப தோஷம் ஏற்பட்டிருக்கு. அதாவது ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களுமே வந்து பாருங்க இந்த மாதம் வந்து அடங்க போகுது. உங்களுடைய ராசியில இருந்து 3ஆம் வீட்டுக்கு புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன், ராகு, 4ஆம் வீட்டுல சனி ஆஸ் யூஷுவல் அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு சனி உங்களுடைய 4ஆம் வீட்டுலதான் அமர்ந்திருக்க போறாரு. குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து 7ஆம் வீட்டுல வந்து அமர்ந்திருக்கிறாருங்க. இந்த குரு வந்து உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் மட்டும் கிடையாது, அவரே வந்து 4ஆம் அதிபதி. அதாவது ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம் ஜோதிடத்துல, எப்பயுமே ஒரு ராசிநாதன் நம்மளுக்கு வலிமையா இருந்தா, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கிற முடிவுகளா இருக்கட்டும், இல்ல நீங்க போடுற எஃபர்ட்ஸா இருக்கட்டும், முயற்சிகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து வெற்றி பெறும். இந்த மாதம் வந்து பாருங்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு. அப்ப 7ஆம் இடம் என்பது என்னதுங்க, உங்களுடைய திருமணம், மேரேஜ், ரிலேஷன்ஷிப், பார்ட்னர்ஷிப்ஸ், பிசினஸ். சோ இது எல்லாமே வந்து 7ஆம் வீடு தான். இந்த 7ஆம் வீட்டுல குரு பகவான் அமர்ந்திருக்கனால உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு சொல்யூஷனுக்குள்ள வந்து வரும். அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே வந்து ஸ்மூத்தா இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம். கரியர் ஃப்ரண்ட்ல இருந்து எப்படி இருக்கு பார்க்கும்போது, தனுசு ராசிக்கு நம்ம பார்த்தோம்னா 10ஆம் அதிபதி உங்களுடைய ராசில இருந்து 10ஆம் அதிபதி புதன் அவரு 3ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறதுனால ஆஸ் யூஷுவல் எப்பயும் போலதான் உங்களுக்கு கரியர் இருக்க போகுது. ஜனவரி மாதம் எதை நீங்க தொடர்ந்து பண்ணீங்களோ அதே தான் வந்து பிப்ரவரி மாதமும் நீங்க வந்து பண்ண போறீங்க. வயதுல மூத்தவர்கள் 40ல இருந்து ஒரு 60 வயசுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணலாங்க இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் வீட்டுல இருந்த மாதிரியே, அதாவது ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு என்னால இதுக்கு மேல வேலைக்கு போக முடியல அப்படின்னா வீட்டுல இருந்த மாதிரியே நீங்க ஏதாவது ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்றதோ, இல்ல நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கிறதோ, ஏதோ ஒரு விஷயத்த நீங்க வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்துல வந்து சனி பகவான் அமர்ந்திருக்கனால பல பேர் வீடை வந்து மாத்தக்கூடிய சூழலும் வந்து இந்த இடத்துல வந்து ஏற்படும். ஏன்னா சனி வந்து 4ஆம் இடத்துல இதுக்கு முன்னாடி வக்ரமா இருந்தாரு, நவம்பர் மாதம் முன்னாடி வந்து வக்ரமா இருந்தாரு. இப்ப அவர் நேர்கதிக்கு போறதுனால வீடு வாங்குறதோ, இல்ல சொத்து வாங்குறதோ, இல்ல வண்டி வாகனங்கள் வாங்குறதோ, இது எல்லாமே வந்து இந்த மாதத்துல இருந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்னும் சொல்ல போனா குருவோட பார்வை வந்து உங்களுக்கு மே மாதத்துல இருந்து சனி மேல போய் விழப்போகுது. சனி உங்களுக்கு எங்க இருக்காரு, 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல இருக்காரு. அப்போ கண்டிப்பா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து மே மாதத்துல இருந்தே உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கதான் போகுது. ஆனா முன்னாடியே உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, டைட்டில் தம்ப்நெயில்ல நான் சொல்றேன், பேரிழப்புகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு அப்படின்றதுனால உங்களுடைய விரையாதிபதி, உங்களுடைய ராசியில இருந்து விரையாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு. சோ 3ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய முயற்சி ஸ்தானம்,
அதுக்கப்புறம் உங்களோட இளைய சகோதர ஸ்தானம், உங்களோட தைரிய வீரிய ஸ்தானத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டுல இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய கால சர்ப்ப தோஷம் ஏற்பட்டிருக்கு. அதாவது ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடங்குது அப்படின்னா அந்த இடத்துல தோஷம் வந்து ஏற்படும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன், ராகு இத்தனை கிரகங்களும் இந்த ராகு கேதுக்குள்ள அடங்குறதுனால நீங்க வந்து உங்களோட இளைய சகோதரர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அவங்களால உங்களுக்கு தேவையில்லாத அசிங்கம், இல்ல அவமானம், இல்ல பொருள் விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் கொஞ்சம் நான் இருக்கிறதா பாக்குறேன். ஏன்னா ராகு கேதுக்குள்ள இருக்கிறதுனால இப்போ அவங்க கிட்ட நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா, டிப்ளமேட்டிக்கா, அப்படியே கொஞ்சம் நார்மலா நீங்க இருக்கிறதா நல்லது. தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணிட்டு அப்புறம் வந்து பிரச்சனையில போயிட்டு அது முடியும். சோ 3ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து அமையறதுனால பி கேர்ஃபுல். உங்களோட சுத்தி வட்டாரங்கள் இருக்கணும் இல்லையா, உங்களுடைய அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, நெய்பர்ஸ் கிட்ட, இவங்க கிட்ட எல்லாமே கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதம், பேச்சு அதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் இப்ப தூண்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பிப்ரவரி நான் சொன்ன மாதிரி செவ்வாய் வந்து 23ஆம் தேதி பிப்ரவரி இந்த கூட்டத்தோட போய் இணைய போறாரு. சோ அந்த டைம் பீரியட்ல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அந்த 1 வீக் 2026 பிப்ரவரி 23 அந்த 1 வீக் வரைக்கும் நீங்க கொஞ்சம் உங்களோட மனநிலைமை கொஞ்சம் நிம்மதி இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நீங்க அந்த டைம் பீரியட்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ராகு கேது தோஷம் உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கா அப்படின்றதையும் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி டைம் பீரியட் வந்து ஒவ்வொரு 18 இயர்ஸ் ஒன்ஸ் தான் வரும், ஒவ்வொரு மாசமும் வராது. அதையும் நீங்க வந்து யோசிக்கணும். இந்த சர்ப்ப தோஷங்கள் இருந்தா இந்த பாதிப்பு இன்னமும் கொஞ்சம் அதிகரிக்கும். சோ உங்களுடைய ஜாதகத்தை வச்சு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கரியர் ஓகேங்க, கரியர் வைஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ரிலேஷன்ஷிப்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குரு வந்து ஏழுல இருக்கிறதுனால உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே வந்து சார்ட் அவுட் ஆகும். 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு. சோ தந்தை ஹெல்த் நல்லா, அதாவது அப்பாவோட ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இந்த மாதம். இப்போ ஒருவேளை நீங்க வந்து ஒரு பெண்ணா இருந்து இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா தந்தையை கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும். ஸோ கவனிப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் நீங்க மேரேஜ் ஆகி போயிருந்தா கூட உங்களுடைய ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த மாதம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை நான் வந்து பாக்குறேன். அண்ட் சூரியன் வந்து 13ஆம் தேதி பிப்ரவரி மாதம் வந்து இந்த கூட்டத்தோட வந்து இணையறதுனால ஒரு வகையில சூரியன் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட், பலத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சூரியன் தான் உங்களுக்கு 9ஆம் அதிபதி, பாக்யாதிபதியா வர்றதுனால உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய ராசிநாதன் எந்த வகையிலும் கெட்டு போல. உங்களுடைய ராசிநாதன் ஆன குரு பகவான் 7ஆம் இடத்துல போய் அமர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்காரு. இந்த பிப்ரவரி மாதம் நான் பார்த்த வரைக்கும் அவர் எந்த ஒரு இடத்துலயுமே எந்த ஒரு பாவகிரகங்களாலையும் பார்க்கப்படல, சனியால பார்க்கப்படல. அவர் வந்து தனியா தான் உட்கார்ந்துருக்காரு. குரு தனியா உட்கார்ந்து வக்ரமா தான் இருக்கிறார். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்க போகுது, படிக்கிற பசங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மாதம் வந்து இந்த பிப்ரவரி மாதம். புதுசா ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து படிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அவங்களால நிறைய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ற இடத்துல உங்களுடைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அண்ட் ரொம்பவே மோட்டிவேட் பண்ணக்கூடிய இடத்துலயுமே அவங்க இருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிப்ரவரி மாதம் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஜனவரி எப்படி போச்சோ அதே மாதிரிதான் இந்த பிப்ரவரி மாதம் போகும். என்ன ஒரு விஷயம், உங்களுக்கு தொலைநோக்கு பார்வை இன்னமும் அதிகரிக்கும். ஒரு ஃபியூச்சர்ல இன்னும் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற அந்த தொலைநோக்கு பார்வை வந்து இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை நான் வந்து பாக்குறேன். சோ ஓவராலா இந்த தனுசு ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள், ஒரு சில உறவுகள் கிட்ட இருந்து இல்ல ஒரு சில வட்டாரங்கள் கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கை கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. மற்றபடி ரிலேஷன்ஷிப்ஸ், கரியர்லாம் வரும்போது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஜனவரி மாதம் எப்படி போச்சோ அதே மாதிரி தான் இந்த பிப்ரவரி மாதமும் உங்களுக்கு போக போகுது. விருச்சக ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க.